ஸ்டாலின் மக்களை சந்தித்திருக்கிறார். எப்படி சந்திக்கிறார்ன்றது பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியும் குன்னன் தொகுதியில் இறங்கி போய் மக்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். 2 பேருக்கும் எப்படி சந்திக்கிறாங்கன்றத பாருங்கள். 2 பேருக்கும் மக்களுடைய ரிசப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மக்கள் அங்கே கூடியிருக்கான்னு பாருங்கள். இதுலேருந்து நீங்களே முடிவு பாருங்கள். நாலரை ஆண்டுகள் நான் ஆட்சி நடத்தினேன். அந்த ஆட்சியில் குறை இருந்தால் நீ சொல்லுப்பா, நீ குறை இருந்தால் சொல்லு, நான் அதுக்கு பதில் கடமைப்பட்டிருக்கேன். சரியா? ஏன்னா நான் ஆட்சி நடத்தியிருக்கேன். இப்போ என்னுடைய ஆட்சி நீ குறை சொல்கிறேன்னா நான் பதில் சொல்லணும். ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் நீ பண்ணணும், நான் என்ன பேச முடியும்? அப்படி நாங்கள் இறங்கினோன்னா நல்லா இருக்குமா? கேட்டால் எங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை சொல்லித்தான் நாங்கள் மக்களிடம் செல்கிறோம், அதனால தான் தைரியமாக போகிறோம். என்ன தைரியமாக போகிறீங்க? ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கீங்க, போய் மிரட்டுறீங்க மக்களை. ஓடிபியை கொடு, 1000 ரூபா வாங்குறல, ஓடிபியை கொடுன்னு கேட்குறீங்க. இது தைரியமாக போகிறதா? மக்களே வரல, தொண்டர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக தொண்டர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக எங்கே இருக்குது? அதிமுக ஐடிவிங் ஒன்றுமே செயல்படலை. அதிமுக போராட்டங்களே நடத்தவில்லை. அப்போ இதெல்லாம் நடத்தாமல் இவ்வளோ தொண்டர்கள் திரண்டு வராங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், அதிமுக காரனை கொடுத்துருக்கேன், அவன் ஒரு சலவை தொழிலாளியாக இருப்பான், ஒரு கொத்தனாராக இருப்பான், ஒரு கூலி தொழிலாளியாக எங்கேயாவது இருப்பான். இந்த மாதிரியான ஒரு கிரேடில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க. பெரிய அறிவு சார்ந்தவர்கள், அறிவு ஜீவிகள், அப்படியே இன்டலெக்சுவல்ஸ், அந்த மாதிரிலாம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் கிடையாது. அவங்க இருக்கிறதே தெரியாது. தேர்தல் சமயத்தில் மட்டும் அந்த கரவேட்டிக்கு செலவு பண்ணி அதை அயன் பண்ணி எடுத்து மாட்டுவோம். தேர்தல் முடித்த அடுத்த நிமிடம், வாக்கு எண்ணிக்கை இருக்கும்போது வெயிட் பண்ண மாட்டோம். தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிடம் அதை வேட்டியை மடித்து வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுச்சு. 4.5 வருஷமாக திறந்து பார்க்காம இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் அப்படி பார்த்தோன்னா, அப்போ இத்தனை நாள் யாருடன் இருக்கிறாய் அப்படின்ற கேள்வியை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்டார், இப்போ சீமான் அண்ணன் கேட்டிருக்காரு, இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கேட்பாங்க, இப்போ இத்தனை நாள் யாரோட பாருந்த? ஜாஃபர் சாதி கூட இருந்தியா? ஞானசேகரனோட இருந்தியா? யாரோட இருந்த? வணக்கம் இடமலம் நேயர்களே. காவல்துறை திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்க இந்த 4.5 வருஷத்துல எப்பவுமே திமுகக்கு சாதகமா செயல்பட்டு இருக்கு. ஊடகத்துறைக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசமே இல்லை. ஊடகத்துறை எப்படி விலை கொடுத்து வாங்கப்பட்டதோ, காவல்துறை திமுகவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது, பாரபட்சமாக ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு துடை தெரியும் விதமா காவல்துறை எப்போதுமே அதிமுக ஃபேவராகவும் இருந்திருக்கு. இன்னைக்கு அவங்களோட தெருமுனை கூட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒழுங்குமுறை பண்ணி கொடுக்குறாங்க. அதிமுகவினர் எதிர்கட்சியினரோட குற்றச்சாட்டு என்னைக்குமே பொய்யா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் நம்மளுக்கு தெரிய வருது. இதை குறித்து தான் கிஷோர் கே சாமிகிட்ட கேள்வி விளக்க எடுத்துக்கலாம். வணக்கம். அதாவது காவல்துறை எல்லாரையுமே ப்ளீஸ் பண்ண முடியாது. இந்த 4.5 வருஷத்துல நீங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னு தெரியல. அதிமுகவோட ஐடிவிங்க பத்தி ஊர்ல வரவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கான். அதிமுக எத்தனை போராட்டம் பண்ணுச்சு, அவங்களோட இருப்பை காட்டிக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கப்போ, காவல்துறை மேல இவ்வளவு நாள் நீங்க வச்சது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்றது நல்லா தெரியுது. ஏன்னா காவல்துறை இன்னைக்கு இபிஎஸ் வராரு, அந்த கூட்டத்தை எவ்வளோ கூட்டம் கூடுது, அதை நல்லா ஒழுங்குமுறைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் யாரையுமே அவங்க தடுக்கல, அடக்கல, அதை அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை இன்னைக்கு ஒரு நியூட்ரலாக தான் இருக்காங்கன்றதுக்கு ஒரு சான்று இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஒரு கொஸ்டினாக எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, ரைட். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வர இடத்துல ஃபுல்லாக கூட்டம் கூடுது. பெரம்பலூரில் மாபெரும் கூட்டமாக இருக்குது. பெரம்பலூருக்கு முன்னாடி கடலூர்லேயும் பெரிய கூட்டம் இருந்தது. அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் பெரிய கூட்டம் இருந்தது. கோவையிலையும் பெரிய கூட்டம். சரி. அப்போ இந்த கூட்டங்கள்லாம் எப்படி வருது, ஏன் வருது? எந்த போராட்டமும் நடத்தலை, ஆர்ப்பாட்டமும் நடத்தலை அப்படின்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால், அது உண்மை அல்ல, இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை அல்ல. பட் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் இவ்வளவு கூட்டங்கள் எங்கேருந்து வரும்? ஏன் வருது? ஆட்சி மாற்றம் அவசியம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார். அந்த முடிவெடுத்திருக்கின்ற காரணத்தினால இந்த கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டு வருது. இப்போ நீங்கள் ஜூலை 13 2010, சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன்லேயே என்னமோ செம்மொழி மாநாடு நடந்தது. திமுகவுடைய செம்மொழி மாநாடு எனக்கு தெரிஞ்சு பீக், அவங்களுடைய ஆட்சியின் பீக் 2006லேருந்து 2011 அவங்க ஆட்சி நடந்தது இல்லையா, அதோடைய பீக் செம்மொழி மாநாடு, மொமெண்ட் பிஃபோர் தி டிக்ளைன் அப்படின்னு சொல்லலாம்ன்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு மேலே யாரும் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது, க்ளோரியஸ் அப்படின்ற ஒரு இதுவாக இருந்தது. அப்படி இருந்த அந்த மாநாட்டுகள் நடந்த ஒரு சில வாரங்கள்லாம் ஜூலை 13 இது நடக்குது. என்ன, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் கோவையில். ஓகே, கோவையிலே, அதே கோவையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டம். அது எங்கேருந்து அவ்வளோ கூட்டம் வந்துச்சு?
அது வரைக்கும் சுணக்கமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதிமுக செயல்படவே இல்லை என்று சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் நிறைய அதிமுக புறக்கணித்தது. இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ திமுக மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு இடத்துல இருந்தது. ஏன்னா மத்தியிலும் மாநிலத்திலையும் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். சம்திங் லைக் டபுள் இன்ஜின் சர்க்கார். அவை மத்தியிலையும் ஆட்சியில் இருந்து மாநிலத்திலையும் ஆட்சியில் இருந்து மொத்தமாக அவன் கண்ட்ரோலில் அப்படின்ற நிலையிலேயே அவ்வளோ பிரம்மாண்ட கூட்டம் எங்கேருந்து வந்தது? இன்னைக்கு வருது இல்லை? இந்த மாதிரி தான். அதாவது ஆட்சி மாற்றம் என்பதனை மக்கள் மக்களும் வந்து தேர் ஸ்மார்ட். நீங்கள் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் நடக்குதுங்க 2010. அதிமுக டெபாசிட் இழக்குது. வித்தின் ஃபியூ மந்த்ஸு அதே பெண்ணாகரத்தில் பொது தேர்தலில் அதிமுக ஜெயிக்குது. எப்படிங்க அது? மக்களை பொறுத்தவரைக்கும் அவருக்கு தெரியுது இந்த ஆட்சி இவ்வளோ நாள் இருக்க போகுது. நம்ம ஓட்டு போட்டோம், ஆட்சியில் உட்கார வச்சிட்டோம். இது இப்போ 5 ஆண்டுகள் இருக்க போகுது. ஸோ இந்த 5 ஆண்டு நாம் ஏன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்படி தான் இருப்பாங்க எல்லாருடைய மன ஓட்டம். எல்லாரும் வந்து கிஷோர் சாமி மாதிரி எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா டே 1லேருந்து. இந்த ஆட்சி ஏற்பட்ட முதல் நாளிலிருந்து விமர்சனம் பண்ணுறதுனால முதல் கைதும் என்னோடது தான். அரசியல் கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் கைது என்னோடது தான். ஒரே மாதத்தில் May 7 இவங்க ஆட்சிக்கு வராங்க, June 14 நான் கைது செய்யப்படுறேன். சரியா? அப்போது இந்த மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்க மாட்டாங்க. எப்போ இருப்பாங்க, எப்போ இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா தேர்தல் நெருங்க அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு. இவ்வளோ நாள் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன வாக்குறுதிகள் கொடுத்த அதிமுக பொதுமக்கள்ன்றீங்களா வந்தவங்க? பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாரும் தான். தொண்டர்கள் எங்கே வானத்துலையும் குதிச்சிட்டாங்களாங்க? சரிங்க. இவ்வளோ கூட்டம் வருதுன்னா தொண்டர்கள் என்ன வானத்துலையும் குதிச்சிட்டாங்களா? பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாரும் தான் ஆரம்பித்து கொண்டு வராங்க. ஏன் வராங்க? கோபத்தில் வராங்கன்றீங்க. கோபம் தான் ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம். ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடித்து. எப்போ 2020, 21 முக்கியமாக ஏன் குடித்து 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்தது. அந்த 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்தது அப்படின்றதுனால மக்களுக்கு ஒரு சில இடங்கள்ல ஏமாற்றம். சரி, இவங்க 10 வருஷம் ஆண்டுட்டாங்க, ஜனநாயகம். இவர் வந்து புதுசாக ஏதோ கொடுக்குறேன்றாரு, விடியல்னு சொல்கிறாரு, ஏதோ ஒன்று புதுசாக பண்ண போகிறேன்றார். தந்தையோட ஆட்சியை பார்த்துருக்கோம், பையன் எப்படி ஆட்சி பண்ணுறாரு பார்ப்போம். அதுவும் அவருடைய மகன் பாவம் 10 வருஷம் வனவாசத்தில் இருந்துட்டாங்க. திமுககாரன் 10 வருஷம் அடி வாங்கியிருக்கான். சரியா? அப்படின்போது சரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்னு வந்து கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க போகிற இடத்துல முழுக்க வாக்குறுதி. இப்படிங்க எடப்பாடி பழனிசாமியும் போகிறார். கோவையிலேருந்து ஆரம்பித்து விழுப்புரம், இப்போ பெரம்பலூர்னு எங்கேயாவது இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்து சொல்லுங்க. வந்துட்டீங்க, இஷ்ட கருணாநிதின்னு வந்துருச்சு வாயில, எதுக்கு அடக்கி பேசுறீங்க? இஷ்ட கருணாநிதிக்கு சரி வச்சுப்போம். இஷ்ட கருணாநிதிக்கு வாக்குறுதி கொடுத்தாரா? இல்லை. சரியா? மெச்சூர்ட் பாலிட்டிஷியன் வில் நாட் டூ. டெஸ்பரேட் பாலிட்டிஷியன் தான் அதை பண்ணுவோம். நமக்கு டெஸ்பரேஷன் கிடையாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த ஆட்சியுடைய அவலங்கள் அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ அப்பனும் மகனும் போகிறாங்கல்ல, அப்பனும் மகனும் ஒவ்வொரு ஊராக போய் பேசுகிறாங்கல்ல, அங்கே இவங்க என்ன பேசுகிறாங்க? 2 விஷயம் பேசுகிறாங்க. ஒன்று அமித்ஷா, மோடி. சரி. அடுத்தது என்ன பேசுகிறாங்க? எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார், இப்படி தனிப்பட்ட தாக்குதல். இதுக்கு எடப்பாடி பழனிசாமியே ஒரு பதில் சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாரு அவர்? ஏம்பா உன்னை வந்து ஆட்சியில் உட்கார வச்சது எதுக்கு? என்னை பற்றி தனிப்பட்ட தாக்குதல் செய்கிறதுக்கா? கால்கனியில் போனார், ஊர்ந்து போனார், பறந்து போனார், இதெல்லாம் சொல்கிறதுக்கா உன்னை வந்து ஆட்சியில் மக்கள் வந்து முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் வச்சுருக்காங்க. நான் நடத்தின ஆட்சி 4 ஆண்டுகள் நான் ஆட்சி நடத்தினேன். இந்த ஆட்சியில் குறை இருந்தால் நீ சொல்லுப்பா. நீ குறை இருந்தால் சொல்லு, நான் அதுக்கு பதில் கடமைப்பட்டிருக்கேன். சரி சரியா? ஏன்னா நான் ஆட்சி நடத்தியிருக்கேன். அப்போ என்னுடைய ஆட்சி நீ குறை சொல்கிறேன்னா நான் பதில் சொல்லணும். ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் நீ பண்ணணும், நான் என்ன பேச முடியும்? அப்படி நாங்கள் இறங்கினோன்னா நல்லா இருக்குமா? இல்லை, யாருமே அப்படி தனிப்பட்ட தாக்குதல் பண்ணக்கூடாது. அதுதானே பண்ணுறாங்க. அப்பனும் பையனும் என்ன பண்ணுறாங்க? எங்கே போனாலும் இதுதானே பேசுறீங்க. அமித்ஷா, மோடி, அப்படி இல்லைன்னா இது. இதை தவிர்த்து வேறு என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்களுடைய ஆட்சி சாதனை என்னன்னு சொல்லுப்பான்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்கள்ட்ட நேரடியான பதில் இல்லையே. கேட்டார், எங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை சொல்லித்தான் நாங்கள் மக்களிடம் செல்கிறோம், அதனால தான் தைரியமாக போகிறோம். என்ன தைரியமாக போகிறீங்க? ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கீங்க, போய் மிரட்டுறீங்க மக்களை.
ஓடிபியை கொடு, 1000 ரூபாய் வாங்குறல்ல ஓடிபியை கொடுன்னு கேட்குறீங்க. இது வந்து தைரியமாக போகிறதா? இன்னும் 3 மாதம் தான் எழுதி வச்சுக்கோங்க வரும். சரி. 3 months ஆர் வில் கிவ் 10 days எக்ஸ்ட்ரா. இன்னும் 100 நாட்கள் தான். 100 நாட்களுக்கு அப்புறம் மக்கள் எப்படி இது பண்ண ரியாக்ட் பண்ண போகிறாங்க? என்ன நடக்கும்? ஏன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும். என்ன மாறும்? நீ இந்த தோரணை இருக்கு இல்லையா, ஓடிபி கொடு, 1000 ரூபாய் வாங்குறல்ல ஓடிபி கொடு, இதெல்லாம் அப்படியே மாறும். என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதாவது மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. 100 நாளில் மாறும் பாருங்க. இன்னொன்று, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, கடைசி 6 மாதம் காவல்துறையை உங்கள் பக்கம் நிற்காது. அதாவது ஆளுங்கட்சி பக்கம் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. சரி. ஒன்று என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, எங்கள் ப்ரெஷர் போடுறாங்க ரொம்ப, நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் அங்கே இருக்காதீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ப்ரெஷர் போடுறாங்க, நாங்கள் இது பண்ணோம், நீங்கள் இருக்காதீங்க. அதாவது எதிர்கட்சியினர், அது அதிமுகவாக இருக்கலாம், நாம் தமிழர், டிவிகே எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து இன்னொரு 1 மாதம் போனால், 100 நாளைக்கு அப்புறம் 1 மாதம் போனால், கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் ஐதர் செட்டில் ஆகிருக்கும், இல்லை தேர்தலுக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டுவாங்க. தேர்தலுக்கு அப்புறம் என்ன வரப்போகிறதுன்னு கணிச்சிடுவாங்க முன்னாடியே. யார் நீங்கள் போலீஸாரை சொல்கிறீங்க? போலீஸ் மட்டும் இல்லைங்க, ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸு, அவங்களுக்கும் தெரியும், கவர்மெண்ட் இதெல்லாம் எடுக்கிறாங்களே, கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்களே, ஏங்க அவங்களுடைய முழு நேர வேலையே தானேங்க. எந்த ஆட்சி இருந்தாலும் அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது அவங்க வேலை. இப்போ அவங்களுக்கு தெரியும்ல எது நடக்குது எது நடக்காது அப்படின்ட்டு. எனக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பசுமையாக எனக்கு நினைவு இருக்குது. சரி. 2021 ஜனவரி ஒரு டாப் பாலிட்டிஷியன், சரி, அவருடைய திருமணம், அவங்களுடைய வீட்டு திருமணம். அவங்க வீட்டு திருமணத்துக்கு இவங்க எப்படி இருக்காங்க, நான் போகிறேன், உட்காந்துருக்கோம், அவரும் உட்காந்துருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு முக்கியமான நபர், ஒரு பெரிய ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்களேன், ஃபிலிம் ப்ரொடியூசர். சரி. வராரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, நம்ம ஆட்சி தொடராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்படியா? அவர் வராரு அந்த ப்ரொடியூசர். ஆனால் நம்ம ஆட்சி தான் தொடரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கேயுமே தொடராது போல தான் தெரியுது, ஸ்டாலினை பார்த்து ஒரு 50 கோடி கொடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் முன்பணமாக கொடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன். கொடுத்துருங்க, என்ன கொடுத்துருங்க, பெட்டர். சும்மா ஒரு சீட்டை போட்டு வைக்கிறாங்க. ஐ மீன் லைக் ஒரு நல்ல பேர் வாங்கி ஒரு சாஃப்ட் கார்னர். இது வந்து இயல்பு, மனித இயல்பு. சரியா? ஆனால் அது எப்படி கணிக்கிறாங்க அவங்க? இப்போ காவல்துறை கணிக்கிறாங்க, ஓகே, காவல்துறை தான் முதல்ல கணிப்பாங்க, ஓகே, காவல்துறை தான் முதல்ல கணிப்பாங்க. சரியா? அல்ல உளவுத்துறைன்னு இல்லை, எல்லா காவல்துறை பிரிவும், எல்லா காவல்துறை தான் முதல்ல கணிப்பாங்க. காவல்துறைக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். எப்படி நடக்குது இது? எதை வச்சு? இப்போ உள்ளடி நிறைய செய்திகள், எலக்ட்ரல் மிஷினரிங்க. நாள் ஒரு மீனியும் பொழுதொரு வனமும் மக்களோடவே புழங்கி கொண்டிருப்பவர்கள் இவர்கள். சரியா? அரசியல்வாதிகள் எப்பவுமே அவங்க கட்சிக்காரனை சுற்றி தான் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. பொதுமக்களுடன் புழங்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு ஊழியர்கள் சொல்லலாம், காவல்துறையினர் சொல்லலாம். இந்த மாதிரியான நபர்கள் தான் இவங்க வந்து நாளொரு மீடியும் பொழுதொரு வண்ணமும் எல்லா தரப்பு மக்களுடனும் புழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்களுக்கு அதை கெஸ் பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து ஒன்று மாறும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் தமிழ்நாட்டோட வரலாற்றில். திமுக அதிமுக, ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 உடையுது இல்லை, அப்போ காவல்துறைன்னு அப்படியும் அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சாங்க, இல்லை தொடர போதுன்னு கண்டுபிடிச்சாங்களா? இல்லை, அப்பவும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உபாத்தியாயாவோ இந்த மாதிரியான அதிகாரிகள், சரி அதிகாரிகள், காவல்துறையினர் இல்லை அதிகாரிகள், இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சாங்க. ஓ, வந்துருவாருன்னு நினச்சி போய் சந்திச்சாங்க. அந்த பேட்டர்னை பிலீவ் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2010 நவம்பர், எனக்கு 2015 தேர்தலுக்கு முன்னாடி 15 நவம்பர் டிசம்பர் அந்த பெருவெள்ளம் வந்தது பாருங்க, சென்னை பெருவெள்ளம். ஆமாம் ஆமாம். அது வந்த போதெல்லாம் எல்லாரும் நினைச்சாங்க இந்த கவர்மெண்ட் முடிஞ்சிடும். பெரிய அதிருப்தி இருந்துச்சுல்ல அப்போ ஜெயலலிதா அவர்களால, ஒரு பெரிய அதிருப்தி. அது சென்னையை சுற்றி மட்டும்தான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. சரியா? இன்ஃபேக்ட் ஒரு பெரிய அரசியல் தலைவர், ஏன் மறைச்சு பேசணும், அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்? அவர் வந்து ஒரு மீட்டிங், அந்த இடத்துல நானும் அவரும் எல்லாரும் ஸ்டேஜில் பேசுகிறோம். அப்சரா ரெட்டி அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரோவோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பால் இருக்கார் இல்லையா, மேகசினுடைய ஒரு இது, அதில் அவரும் பேசினார், நானும் பேசினேன். மறைந்த ஞானி, எழுத்தாளர் ஞானி இருக்கார் இல்லையா, அவரும் பேசினார். இவங்க எல்லாரும் அந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் பேசும்போது சொன்னார், பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது,
மக்கள் மத்தியில். ஏன்னா அப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த அப்படின்னு கேம்பெயின் எடுத்துட்டு போறாரு. அவர் முன்னெடுக்கிறதுக்கு ஆயத்தமாறார். அப்போ முடிவெடுக்கல, பட் ஆயத்தமாக ப்ரிப்பேர் பண்றாரு ஜான் ஆரோக்கியசாமி. அப்படின்னும் பொழுது அவர் சொல்றாரு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, இந்த ஆட்சி போக போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேமாக இருந்தாங்க சீஃப் மினிஸ்டர். அவங்களுடைய அந்த திட்டங்களாக இருக்கட்டும், திட்டங்களை கொண்டு போகிற வழிமுறைகளாக இருக்கட்டும், அதில் ஃபேமாக இருந்தாங்க. இவங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்கல்ல, அவங்க அப்படி கொண்டு வரல. 2011 மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சரி அப்படின்றத அவங்க ஆரம்பத்திலேருந்தே வச்சுருந்தாங்க. 2012 அம்மா உணவகம் வந்துருச்சு. ஓகே, 2012 அம்மா உணவகம் வந்து அது பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், இல்லை இலவச கறவை ஆடு மாடுகளாக இருக்கட்டும், அல்லது வேறு பல திட்டங்களாக இருக்கட்டும், அம்மா உப்புலேருந்து ஆரம்பித்து அம்மா குடிநீர்லேருந்து ஆரம்பித்து இத்தனை திட்டங்கள். இல்லை, சென்னை வந்து எப்பவுமே ஒரு திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்பட மாட்டாலும் சென்னையில மட்டுமே அந்த அதிருப்தி தங்கிருச்சு, தமிழ்நாடு முழுக்க பரவல. ஏன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் பரவி இருந்தது. ஓகே, இவங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கொள்ள முடியாத திட்டம் இல்லையே, வீட்டை சொல்லக்கூடக்கூடிய திட்டம் ஒன்று தான். என்ன அந்த 1000 ரூபாய், 1000 ரூபாய் இதை விட்டீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. இல்லை, நீங்கள் அந்த இதை வந்து மிஸ் பண்ணுறீங்க. தொடர்ந்து காவல்துறையினர் வந்து இந்த வாட்டி வந்து ஸ்டாலின் வந்துடும். அதனால அவங்க காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இல்லை, அப்போ போயிட்டு அவங்க இப்போ ஸ்டாலினை சந்திச்சப்போ ஜெயலலிதா வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க நல்லா தெரியும். ஏன்னா அவங்க பலமுறை இந்த ஆட்சி மாற்றத்தை பார்த்துருக்காங்கல்ல. சரி, ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது கருணாநிதியாக இருக்கட்டும், இவங்க பலமுறை இந்த ஆட்சி மாற்றம், இந்த காவல்துறை அதிகாரிலாம் பனிஷ் பண்ணாங்களா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2001 2011 நினைக்கிறேன், 11 ஆட்சி மாற்றம் நடந்த உடனே, அதாவது ஆட்சி மாற்றம் நடக்கூட இல்லை சொல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே கருணாநிதி வீட்டில் அந்த கம்ப்யூட்டர்லாம் தூக்கி போயிட்டாங்க. என்ன எதுக்கு அந்த போலீஸ் வந்து அங்கே இருந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் தூக்கி போயிட்டாங்க. அவ்வளோ குயிக்காக அது அப்படி சேஞ்ச் ஆகும். காவல்துறையினர் பண்ணுவாங்க. கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் காவல் இருக்கு பாருங்க. ஆமாம், அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த பக்கம் போலீஸ்காரன் இல்லை, இங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகும். அப்படி போயிடுச்சு, அப்படியே ஷிஃப்ட் ஆகும் அங்கே. சரியா? அதே மாதிரி அங்கேருந்து அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஆனால் காவல்துறையை பாருங்களேன், அவங்கள இப்படியும் சொல்லலாம். அதாவது அதிகமாக ஒரு அரசு வந்துருச்சுன்னா அதன் மூலியமா வந்து பயன்படுத்தப்படுறதும் காவல்துறை தான். அரசு மாறப்போகுதுன்னா பட்டுன்னு வந்து மாறுறதும் பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வழி கிடையாதுங்க. அவங்க ஆட்சியாளரோட தானே இருக்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியாளரோட அவங்க பயணித்தாகணும்ல. சச் அ காம்ப்ளிகேட்டட் டிபார்ட்மெண்ட். அதனால அவங்கள வந்து நம்ம குறை சொல்லவும் முடியாது. அதே மாதிரி காவல்துறையிலையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கட்சிக்கு ஆதரவான அந்த கட்சிக்கு ஆதரவான இருப்பாங்க நிச்சயமா. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த கட்சிக்கு ஆதரவானவர்கள் ஃபேவரை பெனிஃபிட் அனுபவிச்சுட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்கு ஆதரவானவர்கள் அவங்க வந்து இப்போ பெனிஃபிட் அனுபவிக்கணுன்றதுக்காக அவங்க முந்துவாங்க. புரியுது. இது எல்லாமே நடக்கும். இதை பார்த்துட்டு இவங்களும் வேற வழி இல்லாமல் போக வேண்டிய இருக்கும். அதனால இதெல்லாமே திஸ் இஸ் இன்னெவிட்டபிள். சரியா? இதை 4.5 ஆண்டுகள் ஆட்சியும் அதிகாரத்தையும் சுவைத்த ஆட்சியாளர்கள் யாராவனா இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இவர்கள் இதை எதிர்கொண்டே தீர வேண்டும். இதை எப்படி நீ ஓவர் கம் பண்ண போற? இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ அதை நோக்கித்தான் அது பயணிக்குது. இப்போ நீங்க பாருங்க, அந்த மக்கள் ஏன் திரளா வராங்க, தொண்டர்கள் ஏன் சரி மக்களே வரல, தொண்டர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக தொண்டர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக எங்கே இருக்கு? அதிமுக ஐடி விங் ஒன்றுமே செயல்படலை. அதிமுக போராட்டங்களே நடத்தவில்லை. அப்போ இதெல்லாம் நடத்தாமல் இவ்வளோ தொண்டர்கள் திரண்டு வராங்களா? எப்படி வராங்க? சும்மா காசு கொடுத்தா மட்டும் வரமாட்டாங்க. வரும் காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்கன்றது எல்லாரும் தான் கூட்டுறாங்க. ஆனால் அதுக்காக மட்டும் இவ்வளோ எழுச்சி வரதில்லை. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, கேட்குறாரு, எதிர்மறையாக கேட்குறாரு, இந்த ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். ஆமாம் அனுப்பணும். ஏன் அவ்வளோ இதுவாக சொல்கிறாங்க, வேகமாக சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்தது நம்ம ஆட்சி வரப்போகுது. அந்த எழுச்சி இப்போ கோவையில் இவ்வளோ கூட்டம் காமிச்சிங்கன்னா நாங்கள் விழுப்புரத்தில் எங்கள் மாவட்டத்தில் பார்க்குறீங்களா, நாங்கள் எப்படி கூட்டம் காட்டுறோம் பார்க்குறீங்களா அப்படின்னு. உங்கள் மாவட்டத்தில் அதை காமிச்சிட்டிங்களா, நாங்கள் என்ன கூட்டம் காட்டுறோம் பார்க்குறீங்களா, கடலூரில் இது பண்ணுறாங்க. அப்போ அவரே சொல்கிறாரு, இதுவரையும் நான் பார்த்த பெரிய கூட்டம் கடலூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்னம்ல அவ்வளோ பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம். அடுத்து திருச்சியை நோக்கி போறாரு, பெரம்பலூர் முடிச்சு திருச்சி போவார். அமௌண்ட் இறங்கிட்டீங்களா? இவ்வளோ கூட்டம் வருது, என்னால நம்ப முடியல, எதிர்பார்க்கல. அதான் நான் திருப்பி சொல்றேன், இது வந்து ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாலும் இது நடக்கக்கூடியது தான். சரி, அது முக்கியமாக அதிமுக. நான் எப்பவுமே சொல்லுவேன், அதிமுக காரனை பொறுத்திருக்கேன், அவன் வந்து ஒரு சலவை தொழிலாளியாக இருப்பான், ஒரு கொத்தனாராக இருப்பான், ஒரு கூலி தொழிலாளியாக எங்கேயாவது இருப்பான். இந்த மாதிரியான ஒரு கிரேடில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க. பெரிய அறிவு சார்ந்தவர்கள், அறிவு ஜீவிகள், அப்படியே இன்டலெக்சுவல்ஸ், அந்த மாதிரிலாம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் கிடையாது. அப்படியே எங்களுடைய கொள்கையை நாங்கள் தூக்கி நிறுத்தி அதெல்லாம் கிடையாது. இவங்க மக்களாக புழங்கிட்டு இருப்போம்.
அவன் இருக்கிறதே தெரியாது. தேர்தல் சமயத்தில் மட்டும் அந்த கரவேட்டிக்கு செலவு பண்ணி அதை அயன் பண்ணி எடுத்து மாட்டுவான். தேர்தல் முடித்த அடுத்த நிமிடம் வாக்கு எண்ணிக்கை இருக்கும்போது வெயிட் பண்ண மாட்டான். தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிடம் அதை வேட்டியை மடித்து வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். செம்ம உத்வேகத்தில் இருக்காங்கன்றீங்க எல்லாம். கண்டிப்பாக இது எதிர்பார்த்தது தானே. சரி, எனக்கு கடைசியாக எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ரகசிய தகவல் ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா வந்து மாவட்ட செயலாளர்கள், அடிமட்ட தொண்டர்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கலாம். முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, காவலர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, காவலர்கள் அவங்கள பிஹேவ் பண்ணுற விதத்தில் என்ன மாற்றங்கள் பல முறை பார்த்துட்டாங்கல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தேஜா வியூ ஓகே நீங்க ஏற்கனவே பார்த்தது தானே. ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னா காவலர்கள் வேற மாதிரி மாறுவாங்கன்றது பார்க்கறது தான் நம்ம. ஓகே, அதன் மூலமா ஒரு நான் கரூர்ல ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொல்றேன். வேற ஒரு விஷயத்திற்காக ஒரு கன்வென்ஷன் மாதிரி நடத்தணும்னு. இப்போ வேண்டாங்க, ஒரு 3 மாசம் போட்டோம் அப்படின்னு யார் சொல்றா? அது கரூர்ல இருக்க அதிமுக. இப்போ வேணாங்க, நடத்த விட மாட்டாங்க. ஒரு 3 மாசம் போட்டோம், பிடி கொஞ்சம் விலகும். 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்களால ஒன்று எடுக்க முடியாது, நம்ம நடத்துவோம். சரி, இது நடக்க போகுது. இப்போ நம்மளுடைய வீடியோவை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திமுக காரங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா. ஏன்னா என்னைக்காவது நான் திமுக காரங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் தான் வேற வழி இல்லாமல் எல்லாமே பார்ப்பேன். நீங்கள் பார்த்தது இல்லை. பார்க்க மாட்டேன். ஆனால் அவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன யார் வராங்க, எவ்வளோ வியூஸ் வருது, என்ன வருது, ஏது வருது. எதுக்காவது நான் சீப்பு செந்தில் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவங்க உட்காந்து கர்மசுத்தியாக நான் இந்த மாதிரி பேசுகிறோன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களாம். நீ என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துனாலும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது உன்னுடைய சாதனையின் அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர மேனிப்புலேஷன் அடிப்படையில் நீ பண்ணவே முடியாது. நீ தலைகீழும் தண்ணி குடித்தாலும், நீ எவ்வளவுதான் மீடியாவை வச்சு நீ உருட்டினாலும், அதாவது கோயபல்ஸ் வேலை ரொம்ப நாள் நிற்காதுன்றீங்க. ஏன் நரேந்திர மோடியை பற்றி 1000 விமர்சனங்கள் சொல்லலாம் என்ன. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு வாக்கு வருது. மோடி மீடியாவை தன் கையில் வைத்திருக்கிறார், கோடி மீடியா என்று அதை மாற்றி இருக்கிறார். இப்படிலாம் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், இதில் உண்மையும் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அதையும் கடந்து அவருக்கு அந்த ஆதரவு வருது. அதாவது தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கு. ஓகே, அது மாதிரி திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்தால் நீ இவ்வளோ பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணணும், டெய்லி ஒரு இதை கிரியேட் பண்ணணும். தொகுதி மறு வரையுறை அப்படின்னு ஒரு நாள் ஒரு ட்ராமா, இன்னொரு நாள் இந்தியை திணிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ட்ராமா, இன்னொரு நாள் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ பணமா அப்படின்னு ட்ராமா. சரி, இதெல்லாம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையா? கிடையாது. நீயே போன ஒரு கிராமமாக போன ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்ட உட்கார்ந்த மக்களுடைய பிரச்சனைகள்லாம் ஒரு பூட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டே இல்லை, அந்த பூட்டியை பூட்டி வச்சுக்கிட்ட அதை திறந்து கூட பார்த்துருக்க மாட்டேன். திறந்து பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது ஏதாவது இருக்கு இந்தியை திணிக்கிறார்கள் ஒருத்தன் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கானா? எங்கேயாவது ஒருத்தன் இல்லை ஏதாவது ஒரு லேடி அவங்க சமஸ்கிருதத்துக்கு நிறைய பணம் ஒதுக்குகிறார்கள் அப்படின்றத கம்ப்ளைண்ட்டாக போட்டிருக்கானா? போடலை. அவன் என்ன போட்டிருப்பான்? பென்ஷன் பணம் வரல, என் லேண்டை கிராப் பண்ணிட்டாங்க. பென்ஷன் பணம் வரல, என் மாடை காணும். அதை மாடை காணணுன்னா கணவர் தேடிப்பிடி அப்படின்னு நீ மாற்றி பேசுகிற, அது வேறு விஷயம். அவ்வளோதான் அவனுடைய பிரச்சனையை. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி அணுக போகிறோன்றது தான். அதை விட்டு நீ உட்காந்துன்னு உருட்டிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் மக்களுக்கு போய் நிற்கும்னு நினைக்கிறேன். நீயே போய் திரும்பி போய் ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு டேகே வைக்கிற மாதிரி போனல போன முறை, அந்த மாதிரி நீ போய் நீயும் அப்பனும் பிள்ளையும் போய் நில்லுங்கப்பா. ஜமக்காலத்தை விரித்து அதே போட்டியை வைய. வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் பாருங்க, ஏதாவது ஒன்று இந்தியை திணிக்கிறார்கள்னு வருதா பாரு, சரி சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்குறாங்கன்னு வருதா பாரு, தொகுதி மறு வரையுறை அப்படின்றதுக்கு வருதா பாரு, அமித்ஷா மோடி கெட்டவர்கள் அவர்களிலிருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு வருதா பாரு, எதுவுமே வராது. அவனுடைய அடிப்படை பிரச்சனை சார்ந்து தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்ககிட்ட வரும். சரியா? அந்த அடிப்படை பிரச்சனைகளே நீ திறந்தே பார்க்கலையே போட்டிய. 4.5 வருஷமா திறந்து பார்க்காம இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு உட்காந்தோன்னா அப்போ இத்தனை நாள் யாருடன் இருக்கிறாய் அப்படின்ற கேள்வியை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்டார், இப்போ சீமான் அண்ணன் கேட்டிருக்காரு, இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கேட்பாங்க, இப்போ இத்தனை நாள் யாரோட பாருந்த? ஜாஃபர் சாதி கூட இருந்தியா? ஞானசேகரனோட இருந்தியா? யாரோட இருந்த? சரி, ரைட்டு. அதாவது எனக்கு ஏன் இந்த சந்தேகம் இந்த தலைப்படுத்தினா, காவல்துறை இப்போ நிறையா இடங்களில் அவங்களோட பிஹேவியரில் மாற்றம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினோட ஸ்பீச் கேட்கறதுக்காக எவ்வளோ தூரம் வேணால் பஸ்ஸு பிடிச்சி மக்கள் வருவாங்க. உதயநிதி ஒரு பெரிய நடிகராக இருந்தார் அப்படின்ற அட்ராக்ஷனில் பார்க்க வருவாங்க. இபிஎஸ் பார்க்க எப்படி வராங்கன்னு ஒரு ஆச்சரியம். எப்படி நடக்குதுன்றதை மட்டும் காமிக்கிறதுக்கு 2 வீடியோ மட்டும் நீங்கள் போட்டு காமிங்க, மக்களே முடிவு பண்ணிட்டோம். ஸ்டாலின் வருகிறார்,
ஸ்டாலின் மக்களை சந்திக்கிறார், அந்த வீடியோவும் இருக்குங்க. ரீசெண்டாக வந்ததா? நேத்தி ஸ்டாலின் மக்களை சந்தித்திருக்கிறார். எப்படி சந்திக்கிறார்ன்றதை பாருங்க. எடப்பாடி பழனிசாமியும் குன்னன் தொகுதியில் இறங்கி போய் மக்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். 2 பேருக்கும் எப்படி சந்திக்கிறாங்கன்றத பாருங்க. 2 பேருக்கும் மக்களுடைய ரிசப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ மக்கள் கூடியிருக்கான்னு பாருங்க. இதுல இருந்து நீங்களே முடிவு பாருங்க. சரி மணி, 2த்தையும் மாற்றி மாற்றி காமிங்கப்பா. ஓகே அதை பார்த்துட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி.